இந்தியாவில் பொறியியல் கல்லூரிகளில் தமிழகம் தனித்துவமாக உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கான அடிப்படை கட்டமைப்பை அதிமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முதல்வர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்ததால் இந்த சாதனை சாத்தியமானது. அதிமுக ஆட்சி காலங்களில் செல்வாக்கோடு இருந்த தொழில்நுட்ப கல்வி விடியா ஸ்டாலின் மாடல் அரசில் தலைகீழ் மாற்றத்தை சந்தித்து மங்கி வருவதற்கு உயர்கல்வித்துறையில் முளைத்த முறைகேடுகள்தான் காரணம் என்கிறார்கள் பிரபல கல்வியாளர்கள். பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை நிர்வகிக்கும் உயர்கல்வித்துறைக்கு விடியா திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களின் அடாவடிகளால் IAS ஆட்சியாளர்கள் மனம் வெறுத்து பொறியியல் கல்லூரிகளின் மேம்பாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தாததால் கடந்த 4 ஆண்டுகளில் பொறியியல் கல்லூரிகளை புறக்கணிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. இதன் காரணமாக விடியா திமுக ஆட்சியின் 3 ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் மூடுவிழா கண்ட நிலையிலும் விழித்து கொள்ளாத திராவிட மாடல் அரசு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வமுள்ள மாணவர்களின் எதிர்காலம் பற்றி சிறிதும் யோசிக்காமல் செயற்கை நுண்ணறிவு, குறுந்தகடு தொழில்நுட்பம் போன்ற தொழில்நுட்ப பாடங்களை மாற்றி அமைக்காதது மட்டுமின்றி அதிநவீன கணினி ஆய்வகங்களை உருவாக்குவதற்கு தேவையான நிதியையும் ஒதுக்கீடு செய்யாமல் அலட்சியம் காட்டியது போன்றவை விடியா ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை அம்பலப்படுத்தியது. வேலை வாய்ப்புகளை அதிகளவில் உருவாக்கும் பொறியியல் கல்லூரிகள் மீது கவனத்தை செலுத்தாமல் கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கும் முயற்சியில் பள்ளி கட்டடங்களை அரசு கல்லூரிகளாக மாற்றி விடியா அரசு திறந்து ஆடிய நாடகத்தால் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் இருள் சூழும் ஆபத்தை எட்டிவிடுமோ என அச்சப்படுகிறார்கள் பெற்றோர்கள். நடப்பாண்டில் லட்சக்கணக்கான மாணவர்களின் ஆர்வம் தொழில்நுட்ப கல்வி மீது திரும்பியிருக்கும் நேரத்தில் கூட தொழில்நுட்ப கல்வியை புறக்கணித்து வெறும் கலை படிப்புகளை முன்னிறுத்துவதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை இருட்டடிக்கும் செயல் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சி பொறியியல் கல்வியில் விளக்கேற்றி மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குமா அல்லது அவர்களை இருட்டில் தள்ளி தமிழகத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை முடக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு விடியா ஸ்டாலின் அரசிடம் உள்ளது. ஆனால் தற்போது நிலையில் மாணவர்களின் கனவுகள் மங்கி தமிழகத்தின் பொறியியல் கல்வி ஒரு பெரும் இருளில் சிக்கி தவிக்கிறது என்பதுதான் நிதர்சனம்.